இவர்களெல்லாம் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார்கள். 2021 தேர்தலில் அதிமுக துரோகிகளால் வீழ்த்தப்பட்டது. செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி காட்டம். இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திமுகவின் பி டீமாக செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் செயல்படுகிறார்கள் என்றும் அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரான பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் நேற்று பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, சார் என்றாலே திமுகவுக்கு அச்சமும் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது. எஸ்ஐஆர் என்றால் என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய எடப்பாடி தொகுதியில் கூட இறந்தவர்கள் வசிக்காதவர்கள் 8000 பேர் இருப்பதாக கணக்கெடுத்துள்ளோம். இப்படி எல்லா தொகுதிகளிலும் 10,000, 20,000 வாக்காளர்கள் உள்ளன. இதையெல்லாம் முறையாக எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறைப்படுத்தினால் உண்மையான வாக்காளர்களால் நியாயமான தேர்தல் நடக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக டிடிவி தினகரன் எங்களுக்கு எதிராகத்தான் பேசி வருகிறார். அதில் புதிது ஒன்றும் இல்லை. பயிர் செழித்து வளர வேண்டுமானால் களைகளை எடுக்கத்தான் வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எனவும் கூறினார். மேலும் 2 நாட்களுக்கு முன் ஓ பன்னீர்செல்வம் திமுக ஆட்சிக்கு வரும் என்று கூறினார். இவரா கட்சியை ஒன்றிணைக்க கூடியவர்? உண்மையான அதிமுக தொண்டர்களின் மனதில் இருந்து இந்த வார்த்தை வராது. இவர்களெல்லாம் அதிமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருகிறவர்கள். செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் சரி, தலைமையின் கருத்தை முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் மீது உரிய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் தான் எதிரி, அதிமுக எதிரி இல்லை என்றால் அவர்கள் எப்படி கட்சியை ஒருங்கிணைப்பார்கள்? எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் வந்தாலும் அதிமுக வீழ்த்த முடியாது. எங்கள் பக்கம்தான் உண்மையான அதிமுகவினர் உள்ளனர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அணிமாறாமல் இருந்தவர்கள் என்னுடன் உள்ளார்கள். மற்றவர்கள் பற்றி பேசுவதெல்லாம் வீண். மேலும் 2021 தேர்தலின் போது சில துரோகிகளால் தான் அதிமுக வீழ்த்தப்பட்டது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார்.